கடுகு மாமி வர்ற வந்த உடனே அவள்கிட்ட விஷயத்தை சொல்றான். மாமி அசலத்து குழந்தையெல்லாம் வந்துட்டோம் வாங்க. மக்களா உங்க பொண்ணு மக்களா உங்கள் பின்னே எம்மை தனவரவங்கானே உங்கள் பின் அழைத்து சென்று என் மகன் லோகிதாசனும் என் மகன் லோகிதாசனோ எங்கே சிக்கன என்னை இட்டு தீரனை ஊட்டிடா பக்கன நடந்த செய்தி பகருவீர் தோழர்மாரே பகருவீரே ஐயம்மா. அப்பா நீங்க எல்லாரும் வந்து விட்டீங்களே நான் பட்ட மகனை காணோம். எங்கே பையன் பிள்ளை எங்கே எங்கே இருங்க ஏன் அவசரம் இல்லை? எப்படி எப்பா பெற்ற பிள்ளை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். இருங்க குழந்தை எல்லாம் வந்துட்டோமா இல்லையா? வந்துட்டீங்கல்ல எல்லா குழந்தை வந்துட்டுமா இல்லையா? இருங்க உங்க குழந்தை தானே, உங்க குழந்தை வரமாட்டோம். எதற்கு பிள்ளை வரமாட்டான்? உங்க குழந்தை எங்க போனா? எங்க போடைய நானே மேல வளர்ந்துட்டு இருந்து நம்ம அகத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு வழி ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு சுத்து வழி, ஒண்ணு குறுக்கு வழி. நாங்க எல்லாம் குறுக்கு வழியில வந்துட்டோம். உங்க மகன் ஒற்று எங்கே போய் விட்டானப்பா? பசியான கரலை தூவா இந்த லோகிதாசன்ங்கிற ஒரு குழந்தைய எங்களோட அனுப்புனீங்க. அந்த குழந்தை யாரு குழந்தை? என் பிள்ளையப்பா. நான் 10 மாதம் சுமந்திருந்த பெற்ற பிள்ளையப்பா. உங்க குழந்தை? நான் பெற்ற பிள்ளையப்பா. நீங்க 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளை? நான் பெற்ற மகனப்பா. நாங்க நம்பணும் அப்பா. இருங்க நான் கேட்கிறேன். இப்ப அப்படியே குழந்தைய காணும் குழந்தைய காணும் அப்படின்னு அப்படியே துடியா துடிக்கிறேங்க. அந்த குழந்தை எங்களோட வர்றச்ச நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணி? அந்த குழந்தைக்கு ஒரு புடி சாதம் கொடுத்து விட முடியல. பெருசா குழந்தை குழந்தைன்றீங்க. என்ன குழந்தை? அப்பா நீ கேட்பது நியாயமா இருக்கின்றதப்பா. ஆனா நாங்களும் ஒருவருக்கு அடிமை. அவர்கள் உண்ட மிச்சம் இருந்தால் தான் எங்களுக்கு தருவார்கள். நாங்களும் ஒருவருக்கு அடிமை அப்பா. ஒரு தாயை பாட்டு ஒரு பிள்ளை உங்க பிள்ளையா அப்படி என்று கேட்கலாமா? ஒரு தாய்க்கு தெரியும் அந்த பிள்ளை என் குழந்தையா யார் பிள்ளை என்று தெரியாதா தாய்க்கு? நீங்க கோச்சுக்கிறாரு. நான் கேட்டேன் காரணத்தோட சொல்லுங்களப்பா. மேல போய் சேர்ந்த உடனே எல்லா குழந்தைகளும் எல்லாரும் அவன் கொண்டு வந்த சாதத்தை அவுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அப்ப நாங்க கேட்டோம், லோகிதாசா நீ ஏதாவது சாதம் கொண்டு வந்தியாடா, ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்காடா அப்படி கேட்கிற சாமி சொன்னேன். அண்ணா எனக்கு சாதம் எதுவும் கொடுத்து விடல அப்படின்னு அவன் சொல்றேன். எங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கு தெரியுமா? அப்ப நாங்க சொன்னோம், அப்பா நீ சாதம் கொண்டு வரலன்னா கவலைப்படாதடா, நானும் இவங்க எல்லாம் சாதம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பிடி சாதம் தர்றோம், நீ எல்லாத்துக்கும் வாங்கி சாப்பிடுறா, உன் பசி யாரிடம் சொன்னா. வாங்கி விட்டானா நான் பெற்ற மகன்? இல்லையே. பத்துக்கிட்டானா? அவன் சொன்னா என்ன சொன்னா? அண்ணா உங்க கரத்துல நான் வாங்கி சாப்பிட்டேன் கொண்ட சத்தியத்துக்கு பங்கு வந்துருக்கேன். எங்க தாத்தா சொன்னா ஓடுற கங்கையில 3 ஜலம் அள்ளி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க என் மகன் தண்ணி அடிக்க போயிட்டேன். அப்பா அந்த குழந்தை என்னப்பா ஒரு வார்த்தை சொல்கிறான்? தண்ணி குடிக்க போயிட்டாங்களா? சென்றீர்களா? தெற்பை யாவற்றை சேகரித்தீர்களா? தெற்பை சேகரித்தீர்களா? சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க மகன் தெற்பை கொஞ்சம் மறந்துட்டான்.
பாக்கி எல்லாம் சேகரிச்சுட்டான். சரி. பற்றாக்குறை இருந்ததுனால நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புடிச்சோடு தரம் வாடா போவோம் காலம் 3 நேரம் ஆயிடுது அப்படின்னு சொன்னோம். சொன்னீங்க. ஆனா அவன் வாங்க மறுத்துட்டான் மாதிரி. மறுத்திருப்பான். ஆமா. சத்தியத்துக்கு பங்கு வந்துரும் அல்லவா? ஒருவேளை உங்களை விட்டு பலி தேக்கி மன்னிக்க வேண்டும். நானும் அவனும் வரையிலும் உங்கள்கிட்ட மாத்தி மாத்தி பேசணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு விவரத்தை சொல்றதுக்கு முன்னால சொல்லுங்களப்பா. இந்த மனப்படாத பாடுபட்டு என்னப்பா அழுவத அழுவதா சொல்கிறப்பா அம்மணி சொல்லை கேள இந்த பொழுது பாலர்கள் எல்லாம் அப்பா எனக்கு குழந்தை இப்படி ஒரு 13 வயசு ஆன நீ இவ்வளவு விவரமா பாடுற பேசுற குழந்தை உண்மை நாங்கள் செய்த தர்மம் உண்மை நாங்கள் பேசியது உண்மை. நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, நீங்க அன்றாடம் வழிபடும் காசி விஸ்வநாதர்
மகனே இறந்தாயோ மகனே பாலா என்னைய விட்டு மறந்தாயோ மகனே 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 பரந்தாயோ என்னை இந்த பூமிக்கு பாரமாக வைத்து விட்டு என்னை மறந்தாயோ எனக்கு குறைத்த மனதிட உறுதியெல்லாம் மகனே 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 எனது தானோ மூவரும் எங்காவது போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று வந்தோங்களா? வேதியில் கடிமை பிடித்து வைத்து உன் தந்தை போய்விட்டார், வருகிறேன் தாராவதி வந்து விடுகிறேன் என்று அவரை காணாமல் தவித்தேன். நீ ஒருவனாக என் கூட இருப்பாய் என்று நினைத்தேன். மகனே, என் தாய் விட்டு போவதற்கு உனக்கு எப்படி அவளது வந்தது மகனே? வரமா வரம் இருந்த தவமா தவம் இருந்து அந்த வர பகவானை நினைத்து கொண்டே பெற்றேன் மகனே.
மாத்திரம் சொந்தமில்லை மகனே, தகப்பனுக்கும் சரி பாதி சொந்தம் தானே. என்றாவது ஒரு நாள் உன் தந்தை வருவார். தாராவதி எங்கே என் பிள்ளை, எங்கே என் மகன், எங்கே என் குழந்தை என்று கேட்டால் அவருக்கு என்னடா நான் பதில் சொல்ல போகிறேன்? நாடில்லை, நகரில்லை, நாட்டு மக்கள் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, கட்டி கணவன் இல்லை, பெற்ற பிள்ளை. இனி இந்த பெண்ணுக்கு வாழ்வு எங்கே இருக்கு செல்வமே? இனி என் வாழ்வு எப்படி இருக்கிறது? இப்பொழுது என் நிலைமை எப்படி இருக்கின்றது தெரியுமா? நீரில்லாக்கினாரே, நீரில்லாக்கினாரே, நிலையில்லா படகாரே, வேறில்லா மரமானே அவருக்கு எப்படி பதில் சொல்வே? உன் தந்தை ஒளி வந்து மகன் என்றார், என்ன பதில் சொல்வே? என் செல்வமே, இப்படி நான் அழுது குழம்பிக் கொண்டிருந்தான். காலதாமதம் கரியத்தை கேடி என்று சொன்னார்கள். உன்னையே நினைத்து, உன்னையே மனதிற்குள் புகுத்தி நான் பாடல் பாட வேண்டும், உன்னை பற்றி பேச வேண்டும் என்று நிறைய இருக்கின்றதா இந்த மனதுக்குள். நான் இப்படி புலம்பிக் கொண்டிருந்தால் எனக்கு யாருடா ஆறுதல் சொல்வார்? விரைவாக செல்ல வேண்டும், நம்மை அடிமை கொண்ட வேதியரிடம் செல்ல வேண்டும். விடைபெற்று வருகிறேன் மகனே. அதற்கு முன்பாக அந்த அடர்ந்த காட்டிலே நான் பெற்ற மகனை எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? மைந்தர்களே, அடர்ந்த காட்டிலே